ஹலோ ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ இது வந்து என் தங்கை மகளுக்கு மொட்டை vlog தான் ஆக்சுவலாக இது வந்து டே 2. ஸோ டே 1 நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ ஓவராலாகவே எல்லாமே மொத்தமாக போடலான்னு தான் பார்த்தேன் நான். பட் ஆனால் ஓவராலாக எல்லாமே பார்க்கும்போது டியூரேஷன் வந்து 1 ஹவருக்கு மேலே எகுறுதா. ஸோ அதனால் 15 மினிட்ஸ் அது ஒன்று கட் பண்ணி போட்டேன். ஸோ இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் தான். பட் இருந்தாலும் வர வழியில் அங்கே வேளாங்கண்ணி டு சென்னை வர வழிக்கு ஃபுல்லாக கருவாடு கடைகள் இருக்கும். ஸோ லைக் பார்க்குறதுக்கு வரிசையாக கருவாடு கடை. ஸோ அதெல்லாம் அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணவும் அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ ஓல்டு வேளாங்கண்ணி வந்தாச்சு. வந்துட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய ஸ்வீட் கடை, பூரி கடை எல்லாமே இருக்குது. மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபன்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ இங்கே தான் பூரி, பொங்கல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு அப்புறமா நடக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ பேக் சைட் கேட் வழியாக உள்ள ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச் வந்து உள்ளே வந்தாச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த வழியில் வரலான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் வேளாங்கண்ணிக்கு. பட் ஆனால் நம்ம அந்த ஃப்ரண்ட் கேட்லேயே அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த சைடு வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பேக் சைட்லேயுமே நிறைய கடை இருக்குது. ஆக்சுவலாக பேக் சைட்லேயுமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த பொரியிலேருந்து ஸ்வீட் அல்வாலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா வேளாங்கண்ணியில். ஸோ அல்வா எது எடுத்தாலும் 20 ரூபான்ட்டு அந்த பட்டாணி, லைக் அந்த நேந்திரம் சிப்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த சைட்லேயுமே நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ அது போகும்போது ஷாப்பிங் பண்ணோம். நான் இப்போ சொல்லும் போது அப்படி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே ஒரு ஃபோட்டோ ஒன்று மாதாமாவோட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே தான் வந்து கேமரா அலோடு இல்லைல்ல. ஸோ அதனால் எடுக்கக்கூடாது இல்லையா, மதிக்கணும்ல அவங்க சொல்கிறதையும். ஸோ அதனால் நம்ம உள்ளே எதுவும் எடுக்கலை. ஸோ வெளியே வந்தாச்சு. எல்லாருமே வெளியே வந்துட்டு இப்போது என்ன பிளான்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி டே 1, அதாவது ஆக்சுவலாக அதாவது இந்த டே 1 வந்து ஷாப்பிங் போயிட்டு எல்லாருமே நம்ம வேளாங்கண்ணி போகிறோன்னோனையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எதுவும் நம்ம போயிட்டு கிஃப்ட் வாங்க முடியல. ஏன்னா க்ரௌடு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு.
தென் ஒரு வாக் ஒன்று போனேன் ஃபுல்லாக. லைக் உள்ளே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள், அதாவது வேளாங்கண்ணியில் நிறைய ஷாப்பிங் கடை இருக்குது ஷாப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வேளாங்கண்ணி ஓல்டு வேளாங்கண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து மாதா ஷாப்பிங், அதாவது லைக் அந்த நேமில் தான் வச்சுருப்பாங்க, மாதாமாவோட நேமில் தான் அந்த ஷாப்பிங் நேம். நீங்கள் உள்ளே போனீங்கனாலே சர்ச்லேருந்து வெளியே வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே, அதாவது ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச்சை மாதாவை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சோடைய ஓன் ஷாப்பே ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து 3 மடங்கு ரேட் சொல்லி நான் பார்த்தேன். பட் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் தான் நான் வந்து ஸ்டாச்சுலாம் நான் வாங்கிட்டு போனேன். பட் எனக்கு ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் ஒரு எதர்ச்சியாக தான் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வெளியுமே வந்து எல்லா கடையிலையுமே வந்து ரேட்டு வந்து டூ மச் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கடைங்கள்லாம் ரொம்ப ஜெனியூனாக கம்மி ப்ரைஸ், அந்த பொருளுக்கு இதுதான் விலை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சில கடைகள்லாம் இது என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் ப்ரைஸுங்க. எடுத்த உடனே 400 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்றாங்க. பட் அதோட வேல்யூ, அந்த பொருளோட வேல்யூ ஒரு 100 ரூபாய் 120 ரூபா 150 ரூபா அப்படி சொன்னால் ரீசனபிள். பட் ஆனால் அங்கே அந்த மாதிரி 2-3 கடையில் ரேண்டமாக செக் பண்ணேன் ஸ்டாச்சு வாங்கணும் அப்படின்ட்டு. எல்லாமே டூ மச் ஆஃப் ப்ரைஸுன்றதை தாண்டி ஒரு சிலை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் ரொம்ப பார்த்து வாங்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா. அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வச்சு ப்ரே பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும். பட் ஆனால் லைக் எல்லாம் பெயிண்டில் வரைஞ்சி விட்ட மாதிரி தான் இருந்தது நிறைய ஸ்டாச்சு. அதனால் வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை. தென் ஃபைனலாக நாங்கள் வந்து இங்கே சர்ச்சுக்குள்ளேயே தான் சொன்னோம் உள்ளேயே ரொம்ப ரீசனபிளுங்க. அதே மாதிரி இப்போலாம் பொதுவாக கடையில் போயிட்டு விலை கேட்டு நமக்கு அவன் விலையை சொல்கிறதுக்கும் விலை நம்ம கேட்டால் அவங்க சொல்கிறதுக்குள்ளே மூஞ்செல்லாம் சுழிச்சிக்கிட்டு என்னத்த விலை கேட்குறதுன்ற மாதிரி ஆகிடும். நமக்கு அந்த ஃபீலை கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் யோசிக்காமல் சொல்லுவாங்க. இல்லை நமக்கே ஒரு சில நேரம் தோணும்ல, எவ்வளோ நேரங்க கேட்டுக்கிட்டே எத்தனை பொருளுக்கு கேட்குறது, ஒரு மாதிரி முறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. இந்த பொருளுக்கு விலை கேட்டால் திட்டுவாரோ அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு பொருளோடைய, அதாவது ஸ்டாச்சுஸ்லேருந்து எல்லாமே, ரிங்குலேருந்து எல்லாமே, மாலை எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரைஸோடு இருக்குங்க. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா, விலை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாங்களும் நல்லா எல்லாம் நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் நான் வாங்கின ஸ்டாச்சுவும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டோக்கன் மாதிரி நீங்கள் எல்லாம் ஒரு கூடை கொடுப்பாங்க. அந்த கூடையில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய டோக்கன் நம்பர் தருவாங்க. போனீங்கன்னா பில் போட்டு பொருளை வந்து சூப்பராக பேக் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. இது சர்ச்சோடைய ஓன் ஷாப் இது ஆக்சுவலாக. ஸோ என்னை கேட்டால் வெளியே நீங்கள் போயிட்டு 4-5 கடையில் அலைஞ்சி அப்படி பார்க்குறத விட இங்கே ரிலாக்ஸ்டாக நீங்கள் அழகாக உள்ளே போனீங்கன்னா வாங்கிக்கலாம். நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஆக்சுவலாக நம்ம யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வெளியே பார்த்தேன், பொருளுடைய ரேட்டுகள் அதிகமாக இருந்துச்சு. ரேட் அதிகமாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கலை வந்து அந்த முகத்தில் இல்லை, அந்த ஸ்டாச்சுவில். ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன் வாங்குறது. பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பெரிய ப்ரேயர் ஹாலுங்க, பெரிய ப்ரேயர் ஹாலு. ஸோ இதெல்லாம் போயிட்டு திருப்பி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து லைக் இதை வந்து முன்கூட்டியே சொல்லணுன்னு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த எடிட்டிங்லாம் அவ்வளோவா தெரியலங்க. நம்ம வந்து ஏன்னா இதுதான் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. வேளாங்கண்ணி vlog தான் ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது, என்ன சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எல்லாரையும் கேட்டு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். 1 மந்த்து பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்துச்சு. அதில் கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பொருள் காட்சி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் இது கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதான். ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து இவர்கிட்ட
அது என்ன தேங்காய் பர்ஃபி நல்லா இருந்துச்சுங்க. வாங்கிட்டு தென் நாங்கள் வந்து சென்னை கிளம்பியாச்சு. ஸோ சென்னை கிளம்பும்போது லைக் அணக்கரை ஸ்பாட் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப உயிர், விலங்குகள்னால் ரொம்ப உயிர். ஸோ அதனால் அனிமல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து வர ரூட்டில் அணக்கரை தானே வருவோம். ஸோ அங்கே முதலைகள்லாம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. பட் ஆனால் நம்மளுடைய பேட் லக் நம்மளால் பார்க்க முடியல அந்த ரூட்டில். பட் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த குதிரைகள் நிறைய பார்த்தோம் வழியில் அழகாக. ஸோ அவங்களுக்கு அப்படியே எல்லாம் ஃபீட்லாம், அதாவது பிஸ்கெட்டு, முறுக்கு அதெல்லாம் கொடுத்தேன். சில பேர் சாப்பிட்டாங்க, சில பேர் சாப்பிட்டாங்க. தென் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் தென் அந்த கருவாடு கடைகள் வரிசையாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் கார்க்குள்ளே இருந்து தான் ஷூட் பண்ணேன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, வேளாங்கண்ணி பீச்லேயே நிறைய கருவாடு கடை இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 4-5 கடை. பட் ஆனால் இந்த மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஹோல்சேல் ஷாப் மாதிரி வரிசையாக வந்து உங்களுக்கு கடை இருக்குது. ஸோ பாருங்கள். அண்ட் தென் புத்தூர் ஜெயராம் ஹோட்டலில் வந்து மதியானம் லன்ச் அங்கே தான் சாப்பிட்டோம். நான் டு பி ஆனஸ்ட் நான் சொல்லணுன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் ஓகே,
பட் ஆனால் நம்மளால் அங்கே ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல. ஏன்னா புகை லைக் வெளியே குக் பண்ணுறாங்களா, அந்த புகை உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணி எரிச்சல் தாங்க முடியலங்க, அதாவது உள்ளே. ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஒரு நிம்மதியாக நம்மளால் அது சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு எங்கன்னா வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதர்வைஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்றது வந்து லைக் அடுப்பு அந்த புகையில் சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு வேணால் அது நார்மலாக இருக்கலாம். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு யாருக்குமே அது வந்து செட் ஆகாது. ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி பெருசாக சாப்பிடவே கிடையாது. நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் அதர்வைஸ் உட்காந்து உள்ளே பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு கேட்டால் நோ, அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து போகிற வழியில் இங்கே இந்த லொக்கேஷனில் முதலைகள்லாம் தெரியுதா அப்படின்னு பார்த்தோம். இங்கேயுமே முதலை இருக்கும். இங்கேயும் ஆக்சுவலாக இங்கே என்னமா போர்டுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறமா அங்கே வசிக்கிற லோக்கல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, மக்கள், அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, முதல்ல இந்த டைம் வரும் அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஸோ சென்னை வந்தாச்சு. டேமில் தண்ணி கேட்குறாங்களா? மாடு கண்ணு போட்டுக்குது, முதல்ல கண்ணு மேரி வாங்கி போயிடும். அந்த ஆடு இருக்கும், ஓட்டு போ. போர்டு போட்டுருக்கா? போட்டுருக்காங்க, முதலைகள் அப்படி இருக்கும். போகிற வழியில் பார்க்கணுன்னா இப்போ இந்த சென்னைக்கு போகிறோம் நாங்கள். இப்போ பழங்குடம் இருக்குல்ல, அது உள்ளே போய் அணையில் இப்போ இந்தமாரி அணை இருக்கும். அந்த அணையில் போய் அதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அது வந்து தூண்டி போடுறாங்கல்ல, அங்கே போகும்போது வரும் போவோம் இப்படி பார்க்கலாம். அதுக்காக நின்று பார்க்க முடியாது. நம்ம கார்லேயே போகும்போது பாலம் இருக்குல்ல, பழைய பாலம், அந்த பாலத்தில் நின்று பார்த்தாலே தெரியும். பசங்க அவனை பிடிச்சிருக்கேன். முதல்ல அவன் காலை பிடிக்க காலை வெட்டிடும். காலை எடுத்துட்டு போய் பல்லு பெருசு இல்லை, அப்படியே பிடிச்சி கத்தி மாரி வெட்டிடும். கத்தி மாரி வெட்டிடுச்சு, வெட்டி காலை துண்டாயிடுச்சு. கலெக்டர் வந்து கால் கொடுத்துருக்காங்க. மாடுகள்லாம் பிடிக்கும், கேள்வி மாதிரியே கிடையாது. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அக்னி தண்ணி வந்து இது உள்ளதான் குடிக்கணும். அதுதான் இந்த கூண்டு. ஓகே, இந்த முதல்ல கூண்டு அதுக்குள்ள எட்டு பேரை வேலை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேரா? 2 பேரை வேலை பார்த்துருக்கீங்க. எல்லாம் இங்கேருந்து வருவான். அம்மா நீட்டு காட்டி இருக்கு, அம்மா நீட்டு இருக்கு. பெரிய முதல்ல போல அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, வளர்க்குறாங்க. பிடிக்க மாட்டாங்க. இதில் கண்டிப்பாக பார்க்கலாங்களா? முதல்ல வரும். அது வந்து குறிப்பிட்ட நேரம் தான் வரும். அது நைட்டில் வருமா? இந்த திட்டில் படுக்கிறது பார்த்துட்டு போயிருக்காங்க. அது அணக்கரையில எல்லாம் திட்டுல படுத்துனக்கல, மணல் திட்டுல அது மாதிரி. And thank you so much for watching. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு vlogல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் யுகேஷ். பாய், ஹாவ் எ கிரேட் டே, டேக் கேர்.